இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறது தற்கொலை என்கின்ற விஷயத்தை பற்றி நிறைய கேள்விப்படுறோம். தற்கொலைக்கு காரணம் ரெண்டு. தற்கொலைக்கு தடுக்க முயற்சி பண்ணுறவங்க ரெண்டு பேர் தடுக்கலாம் நினச்சா. தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு ரெண்டு அட்வைஸ். தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட கூட இருக்கவங்களுக்கு ரெண்டு அட்வைஸ். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு பாருங்கள், யாராவது ஒருத்தருக்கு பயன் தரும். முதல் காரணம், தற்கொலை ஏன் பண்ணிக்கிறாங்க? ரெண்டு விஷயத்துக்கு பண்ணிப்பாங்க. ஒன்று பொருளாதார பிரச்சனை, பணம் நெருக்கடி. இரண்டாவது சமூக பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, புருஷன் முன்னாடி பிரச்சனை. இதற்காக தற்கொலை பண்ணிப்பாங்க. இந்த ரெண்டு காரணங்களால் மட்டும்தான் அதிகபட்சமான தற்கொலைகள் நடந்துட்டுருக்கு. பொருளாதாரன்றது பணக்காரனுக்கு வருது, ஏழைக்கு வருது, எல்லாருக்கும் வருது. இந்த ரெண்டு காரணம் தான். யார் நினச்சா தடுக்கலாம்னா, ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறவங்க நினச்சா தற்கொலை பண்ணிக்காமல் இருக்கலாம். தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாவோ சப்போர்ட்டாவோ இருந்தால் தற்கொலை தடுத்துடலாம். ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கணும். ரெண்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒன்று லாஜிக்காக பேசுறது. என்ன லாஜிக்னா, உன் உயிரையே போக்கிக்க தயாராக இருக்க. உயிர் என்பது இருக்கிறதே விலை மதிக்க முடியாது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அது சொல்ல முடியாது. ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் மட்டும்தான் ஈடாகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ப்ரெஷியஸான விஷயம். எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே நிறைய நாள் வாழணும் ஆசைப்படுவாங்க. அந்த உயிரியை நீ போக்கிக்க தயாராக இருக்க. உன்னால் அந்த பிரச்சனை சமாளிக்க முடியாதா? பொருளாதாரமோ, வீட்டு பிரச்சனையோ, மாமியார் மருமகளோ, இல்லை புருஷன் பொண்டாட்டியோ, லவ்வரோ, என்ன மண்ணாங்கட்டினா இருக்கட்டும், பண்ண முடியாதா? அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வராது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, ஒன்று லாஜிக்கு, இன்னும் ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறாங்க. ஒரு பிரச்சனைக்காக நீ தற்கொலை பண்ணிக்கிறல்ல, சத்தியமாக அடுத்த ஜென்மத்தில் இந்த பிறவி எடுப்ப, இதை நீ அனுபவிச்சு தான் போகணும்னு சொல்லிட்டு நம்மளோட சைவ புத்தகங்கள் சொல்லுது. தற்கொலை பண்ணிக்கிறவன் திரும்பி பிறப்பான், திரும்பி அந்த விஷயங்களை அனுபவிச்சுட்டு தான் அவன் போகணும். உன்னோட பிராரத்துவத்தை, அதாவது வினையை தீர்க்காமல் நான் போக முடியாதுன்றாங்க. எப்படியும் திரும்பி பிறந்து கஷ்டப்பட போகிறோம். அதுக்கு இப்போவே அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிடலாம். இது ஸ்பிரிச்சுவலான பதில். ஓகே. கூட இருக்கவங்களுக்கு ரெண்டு அட்வைஸ். தற்கொலை பண்ணிக்கிற எண்ணவங்க எப்படி இருக்கோன்னா, அதாவது தனிமையில் இருப்பாங்க, பேச மாட்டாங்க, விரக்தியாக இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த நேரங்களில், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், அந்த நேரங்களில், அந்த நாட்களில் அவங்கள உங்கள் கூட வச்சிங்க, தனியாக விடாதீங்க. அப்போவே தற்கொலை தடுத்துடலாம். ஏன்னா அவங்களே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய ஒரு ப்ராசஸ். சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. இரண்டாவது ப்ராசஸ், எது இருந்தாலும் நான் இருக்கேன்டான்னு சொல்லுங்கள். என்ன நடக்கட்டும், பொருளாதார பிரச்சனை வரட்டும், இல்லை எவ்வளோ உலகமே எதிர்த்து நான் கூட நிற்கிறேன்னு சொல்லுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நடக்காதுங்க. தயவு செஞ்சு இதை ஒரு 100 பேருக்கு இல்லை 1000 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு போய் சேரட்டும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு